இந்த 10.5 நாங்கள் பெற்றே தீருவோம், விடமாட்டோம் விடமாட்டோம். இந்த ராமதாஸ் முன்வைத்த காலை பின்னால் வைத்தது கிடையாது. அந்த வகையிலே ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். என்ன சொல்ல போனா 10 பேர்ல 3 பேர் பெண்கள். எந்த கட்சியில் இப்படி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. அது உங்க தொகுதியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி. என்ன சொல்ல போன இந்த 40 பேர் புதுச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதிலே சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் சௌமியா அன்புமணி தான் என்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் சொல்லத்தான் போகிறது. அந்த வகையிலே நான் அதிகமாக நேசிக்கின்ற இந்த மாவட்டத்து மக்களே, நீங்கள் அனைவரும் என்ன சொல்ல போனால் இதில் கட்சியை பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மாதிரி நான் மற்ற கட்சியை குறை சொல்லவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அது விடுவதில்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒகனேக்கல் பக்கத்திலே ஓடுற காவிரி கரை புரண்டு ஓடுது. ஆனால் எங்கே தண்ணி கலத்த தோணுனா புளோரைட் கலந்த தண்ணி. அந்த புளோரைட் கலந்த தண்ணியை குடிச்சா எலும்பெல்லாம் விளக்கும். எக்ஸ்ரே எடுத்து அதை எடுத்து என்னென்னமோ அனுப்புவோம் மத்திய அரசுக்கு. ஆனால் ஒன்றும் நடக்கல. அதன் பிறகு அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தேன். மனித சங்கிலி போராட்டம் நடத்தினேன். தொப்பூர் முதல் ஓசூர் வரை மனித சங்கிலி போராட்டம் நான் நடத்தினேன். நான் இதே இடத்தில் அதற்காக மாநாடு. அதன் பிறகு அப்பொழுது பெங்களூர்ல இது கர்நாடகாவில் தேர்தல். அங்கிருந்து டெல்லியிலிருந்து ஒரு தாக்கியது கலைஞருக்கு. இப்பொழுது வேண்டாம், இப்பொழுது வேண்டாம், அப்புறம் வச்சுங்க. நான் சொன்னேன் இப்பொழுதே வேண்டும், இப்பொழுதே வேண்டும், இப்பொழுதே அவரேக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் வேண்டும் என்று சொன்னேன். உடம்பட்டம் முகது ராமதாஸ் 2008 வந்து அடிக்கல் நாட்டிட்டு எங்க அந்த ஜீக்கர் பண்ணி கூப்பிடு. சந்தோஷம் தானே சொன்னாரு. ஆமா சந்தோஷம் தானே மணி. டாக்டர் ஐயாட்ட சொல்லுங்க. கலைஞர் சொன்னது, என்னுடைய நண்பர் கலைஞர் சொன்னது. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நல்ல தண்ணீர் எல்லோரும் குடிக்கிற அளவிற்கு போடவில்லை. அதனாலே தான் இப்பொழுது 2வது ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக அன்புமணி அவர்கள் போராடி வருகிறார். நாம் எல்லோரும் போராடி வருகிறோம். அந்த போராட்டத்தை இனி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஏனென்றால் இங்கே ஓடுகின்ற இந்த தண்ணீர் நம்ம தண்ணீர், காவிரி தண்ணீர். இந்த மக்களுக்கு அது பயன்படவில்லை என்று சொன்னால் அது ஓடி என்ன பண்ண வேணும்? அதனால சொல்லுகிறேன். அதே மாதிரிதான் இந்த மருத்துவக் கல்லூரி இங்கே கொண்டு வந்தார்.
அந்த நிறைய குளறுபடிகள் இருந்தது. அந்த குளறுபடிகள் எல்லாம் நீக்கி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அன்புமணி அது கையெழுத்து போட்டார். சத்தானே கலைஞர் அவங்க ஊருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும்னு கேட்டாராம். அப்போ தருமபுரிக்கு கொடுக்கணும்னா என் ஊருக்கு ஒண்ணு கொடுக்க, அந்த திருவாரூர் கேட்டாராம். அப்ப அன்புமணி சரிங்க உங்க ஊருக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி. ஆக ஒரு மருத்துவக் கல்லூரி, அதுல படிக்கின்ற மாணவர்கள், அதில் வேலை செய்கின்ற டாக்டர்கள், மருத்துவர்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள். மிக மிக பிற்படுத்தப்பட்ட, எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருந்த இந்த மாவட்டம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அறிந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற நீங்களெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 400 எம்பிக்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள். 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி சௌமியா அன்புமணியை சேர்த்து 401 பிரதமரை 3வது முறையாக நேரு குடும்பத்திற்கு அடுத்து, நேருக்கு அடுத்து, இந்திரா காந்திக்கு அடுத்து அவர்கள் 3 முறை பிரதமராக இருந்தார்கள். இப்பொழுது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக போகிறார். இன்றைக்கு உலக அளவிலே பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம், வல்லரசுடைய தலைவர்கள் எல்லாம் அவர் ஆச்சரியப்பட்டு பார்க்கின்ற ஒரு பெரிய மாபெரும் தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் உருவாகி வருகிறார்கள். மற்ற நாடுகளுக்கு, உலக நாடுகள் எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு, அந்த தலைவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவரே ஆலோசனை கேட்கிறார்கள், நரேந்திர மோடியை ஆலோசனை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர் மீண்டும் 3வது முறையாக அவர் பிரதமராக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்க வேண்டும். மேலும் நல்ல சிறந்த திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வர, வளர்ச்சி பெற, முன்னேற, குறிப்பாக பெண்கள் மக்கள் தொலைக்காட்சியை நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள். அந்த மக்கள் தொலைக்காட்சியை திருமதி சௌமியா அன்புமணி அவர்களிடம் ஒப்படைத்து அவர்தான் அதை நடத்துகிறார். பசுமை தாய் என்னுடைய கனவு. என்ன கனவு? இந்த தமிழ்நாடே பசுமையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த பசுமை தாயத்தினுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார். 2 மாசத்துல அக்டோபர் நவம்பர் மாசம் 2 மாசத்துல 7770 மரங்களை நான் நட்டேன். யாராவது நம்புவீங்களா? நம்மளெல்லாம் போய் பாருங்க, கல்வி கோயில்ல, அரசு கல்வி கோயில்ல போய் பாருங்க. 7770 மரங்கள். அது என்ன மரங்கள் தெரியுமா? பழம் காய்க்கிற மரங்கள். பணம், துட்டு, காசு. ஒரே ஆசையா அது என்ன மரம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்குதா? நாமளும் ஒரு நட்டு போடுவோம், ஒரு 10-20. 15 வருஷத்துக்கு பிறகுதான் அது பழம் காய்க்கும். இப்ப காய்க்காது. ஆமா,
15 வருஷத்துக்கு பிறகு ஒரு மரம் 3 லட்சம் 4 லட்சம் போகும். அதான் பழம் காய்க்கிற மரம்னு வச்சிருக்கேன். அதனால அந்த பசுமை தாயகம் பசுமையாக இருக்க வேண்டும், நாடெல்லாம் பசுமையாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே பசுமை தாயகத்தினுடைய தலைவராக இன்றைக்கு அந்த பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார் மக்கள் தொலைக்காட்சி. அதோடு இப்பொழுது கூட ஆங்கிலத்தில் 2 எழுத்து சேரப்போகுது. என்ன 2 எழுத்து? சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. அதனால மறக்காம மாம்பழம். நன்றி, வணக்கம்.